இந்த வீடியோவில் வந்து நாங்கள் 2024 MCQ 33 MCQ பார்ப்போம். MCQ வந்து உங்களுக்கு அந்த திரையில் ஸ்கேனில் தெரியும், திரையில் விளங்கும், வாசிப்போம். 30 வாசியில் இருக்கும் 100 கிராம் திணிவுள்ள நீரும் 10 வாசியில் இருக்கும் 100 கிராம் திணிவுள்ள பனிக்கட்டியும் ஒரு காவலிடப்பட்ட கொள்கலத்தில் சுற்றாலுடன் வெப்ப பரிமாற்றம் ஏதும் ஏற்படாதவாறு கலக்கப்படுகின்றன. பனிக்கட்டினதும் நீர்னதும் தன்வெப்ப கொள்ளளவுகள் முறையே 2 × 10⁻³ கிலோ ஜூல் கிலோகிராம் -1 K -1, 4 × 10⁻³ ஜூல் கிலோகிராம் -1 K -1. பனிக்கட்டியின் உருகளின் தன்மறை வெப்பம் 3 × 10⁵ ஜூல் கிலோகிராம் -1 ஆகும் என கொள்க. கலவையின் வெப்பநிலை யாது? சரி, முதல்ல நாங்கள் எங்களுக்கு தெரியும் என்னென்னு சொல்லிச்சோன்னா, இது நான் ஒரு நீர் அந்த அமைப்பை பிடிக்கிறேன். அதுக்குள்ள நீர் ஒரு அமைப்பு உண்டு, நீரை பிடிக்கிறேன். அப்போ 30 பாக சியில் இருக்கிற நீர் 100 கிராம் நீராக இருக்குது. இதையும் பனிக்கட்டியிட அமைப்பை பிடிக்கிறேன். பனிக்கட்டியும் வந்து 100 இல்லை -10 பாக சியில் இருக்குது, 100 கிராமாக இருக்குது. அதுவும் 100 கிராமாக இருக்குது. இது ரெண்டையும் கலந்த பிறகு வார வெப்பநிலையை தான் நாங்கள் கருத்தில் கொள்வோம். அதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இது ஒரு கலந்து ஒரு வெப்பநிலைக்கு வரப்போகுது. இருந்தாலும் இதில் அடிப்படை நிலைகளை மட்டும் மாற்றி பார்ப்போம், எந்த அளவுக்கு இது போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். சரி, இப்போ 30 பாக சியில் இருக்கிற நீரை நான் இப்போ 0 பாக சி நீருக்கு கொண்டு வரேன். கிட்டத்தட்ட 0 பாக சிக்கு கொண்டு வரேன். அதாவது நீர்லாம் இருக்குது, 0 பாக சி நீர்லாம் இருக்குது. அது என்ன நடக்குது, எங்களுக்கு நான் சொல்கிறேன் 0 பாக சி நீர் இருக்கு, ஆனால் என்ன 100 கிராமாக இருக்குது. சரி, இப்படி ஒரு சந்தர்ப்பம் வர்ற நேரம் எங்களுக்கு இதுக்கு என்ன மாற்றம் வரும்னு சொல்லிட்டுன்னா, வளமையாக நாங்கள் போடுற Q = M C தீட்டா தான் போடுவோம். அப்போ எங்களுக்கு என்ன தெரியும், M தெரியும், 100 × 10⁻³ கிலோகிராம் மாற்றிருக்கேன். தர சி தெரியும், சி தந்திருக்கிறாங்க. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு வந்து 4, அதாவது 4 × 10⁻³ வரும். 4 × 10⁻³ நீர். ஓகே, சரி. தீட்டா வித்தியாசம் வந்து 30. அப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு 3 இது 3ஐயும் வெட்டினா 12, அப்போ 12,000 ஜூல் வரும். அதாவது இந்த ப்ரோசஸுக்கு மட்டும் செய்யும்போது வெளியில் வந்த எங்களுக்கு வெப்பம், இந்த வெப்பத்தை தான் இது என்ன செய்யும், இது உறிஞ்சும். இப்போ பனிக்கட்டி இப்போ 100க்கு வருது. பனிக்கட்டி என்ன செய்யுது, பனிக்கட்டி வந்து 0க்கு வருது. இங்கே 0 பாக நீருக்கு வந்த மாதிரி இங்கே 0க்கு வருது. அப்போ 0 பாக சி எவ்வளவு, 100 கிராமுக்கு வருது. அப்போ இந்த ப்ரோசஸுக்கு நாங்கள் என்ன செய்யறது, இதே அமைப்பு தான். அப்போ Q = M C தீட்டா இல்லையா. தனியாக பனிக்கட்டியில் தன்வெப்ப கொள்ளளவும் பனிக்கட்டி வந்து நேரிய இதுக்குள்ள வருது, நிலை மாற்றம் இல்லை, மாறுது. அப்போ Q = 100 × 10⁻³ தர பனிக்கட்டியினுடைய இது வந்து 2 × 10⁻², 2 × 10⁻³ தன்வெப்ப கொள்ளளவு 6000. எத்தனை பாகைக்குள்ள வருது, 10 பாகையில் வருது. அப்போ இது விட்ட வெப்பத்தை இது எடுக்க போகுது. எடுத்துன்னு சொன்னால் அப்போ இந்த Q வந்து எங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது, இந்த வெட்டினோம்னா 2 3 அப்போ 2000 ஜூல் வருது. சரி, இப்போ பாருங்க, இது 12,000 2000, மிச்சம் எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது. இது விட்டால் தான் இது எடுக்க போகுது, 10,000 சொல்லி தான் இருக்கு. அப்போ அடுத்த நிலை மாற்றம் நடக்க போகுது என்று பார்த்தோம்னா, அடுத்த நிலை மாற்றம் ஒரு நடக்கணும் உண்டேன்னு சொன்னால், இந்த பனிக்கட்டி வந்து இது பனிக்கட்டியாக தான் இருக்கு, அதில் இந்த மாற்றம் இல்லை. பனிக்கட்டி வந்து நீராக மாறணும். என்ன மாறணும், நீராக மாறணும். பனிக்கட்டி அதே 0 பாக சியில் நீராக மாறப்போகுது. அதுக்கு என்ன நடக்கிறது, Q = ml நாங்கள் போடுறாங்க. அப்போ அது எவ்வளோ இருக்கும், அதே திணிவு தான், திணிவில் மாற்றம் இல்லை. ஆனால் அதில் என்ன வரணும், தன்மறை வெப்பம் வந்து அது கூட 3 × 10⁵.
அதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட 3 10 2000 2 இது 3 0 0 0 0 பாருங்க 30,000 ஜூல். இப்ப இந்த ரெண்டு நிலைக்குமே 32,000 ஜூல் வந்துச்சு. இருந்து இது மட்டும் மாறின பிறகு இது சைவர்ல நிக்க போகுது, பனிக்கட்டி அப்படி நிற்கும். இப்ப நீர் என்ன செய்யும், நீர் சைவர்ல நிக்குது, பனிக்கட்டியா நிக்குது. இன்னும் நீராமா இல்லை, ஆனா மிச்சம் எவ்வளவு 10,000 ஜூல் இருக்கு. இப்ப 10,000 ஜூல் இருந்தா எங்களுக்கு இந்த 10,000 மிச்சம் 20,000 வந்தாத்தான் முழு பனிக்கட்டியும் உருகும். இல்லாட்டி இப்ப என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட அளவு பனிக்கட்டி மட்டும் உருகும், உருகி 0 நிற்கும். அப்ப ரெண்டு வெப்பநிலையும் பார்த்தோம்னா இந்த வெப்பநிலைக்குள்ள நீர் 0°C தான் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது எவ்வளவு இருக்கும், 0°C. அதை விட குறையறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா இன்னும் பனிக்கட்டி எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்குது, எக்ஸ்ட்ராவா இன்னும் உருகாம இருக்குது. ஆகவே எப்படி இருந்தாலும் 0°C தான் இந்த தொகுதி இறுதியாக நாப்பமடையும். சரியானே? ஏன் காணாது, வெப்பநிலை காணாது. இது ரெண்டுமே பார்த்து இதையும் பார்த்தீங்கன்னா அது காணாது. ஆகவே இந்த கேள்விக்கு விடை ரெண்டாவது விடை, ரெண்டாவது விடையா இருக்கும். இதை நீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர்